உங்கள் விண்டோஸ் பிசியில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு விண்டோஸ் கீ ப்ளஸ் ஷிஃப்ட் கீ ப்ளஸ் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். உங்கள் விண்டோஸ் பிசி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜி ப்ரெஸ் பண்ணுங்கள், கேம் பார் விண்டோ ஓப்பன் ஆகும். இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் விண்டோஸ் பிசியில் ப்ரௌசரில் வெப்சைட்டில் ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு நினச்சிங்க, இதை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் பண்ணுங்க, ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ipconfig/release டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். சேம் நீங்கள் ipconfig/renew டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ப்ரௌசரில் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஸ்பீட் ஓப்பன் ஆகும், டைப் பண்ணி பாருங்கள். விண்டோஸ் பிசியில் விண்டோஸ் கீ ப்ளஸ் வி ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி காப்பி பண்ண டெக்ஸ்ட், ஃபோட்டோஸ் எல்லாமே வியூ ஆகும். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட்டாக. உங்களோட ஒய்ஃபை ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது வெப்சைட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எதுவுமே தேவையில்லை. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள் பிசியில் கமெண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்கள் ஒய்ஃபையோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை உங்கள் ஒய்ஃபை சிக்னல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் விண்டோஸ் பிசியில் சடனாக வந்து ஒரு நியூ ஃபோட்டோ க்ரியேட் பண்ணணும்னா கண்ட்ரோல் கீ ப்ளஸ் ஷிஃப்ட் கீ ப்ளஸ் என் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சடனாக ஒரு நியூ ஃபோட்டோ க்ரியேட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.